மியான்மர் நாட்டில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சிக்கி இதுவரை 25 பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் இரானுடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன் விவரம் என்ன? தேவா, இன்று காலை கடும் நில அதிர்வானது உணரப்பட்டது. மயன்மார் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிராந்திய பகுதிகளிலும் இந்த நில அதிர்வானது உணரப்பட்டது. மிக முக்கியமாக மயன்மாரில் மட்டும் 2 முறை 7.7 மற்றும் 6.4 என்ற ரெக்டர் அளவில் இந்த கடுமையான இந்த நில அதிர்வானது உணரப்பட்டது. தற்போது வரை மியான்மரில் மட்டும் சுமார் 25 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 43 பேர் இதுவரை காணாமல் போயிருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. அதே போல பேங்காக், தாய்லாந்தில் இருக்கக்கூடிய பேங்காக்கிலும் தற்போது வரை 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 81 பேர் தற்போது காணவில்லை என்றும் தாய்லாந்து அரசும் தெரிவித்திருக்கிறது. தற்போது நமக்கு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும்போது, குறிப்பாக மியான்மரில் இருந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது இந்த இறப்பு மக்கள் இருந்தவர்களின் எண்ணிக்கையானது இன்னும் பல மடங்கு உயரும் என்றே தற்போது அதிகாரிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். அதே போல பேங்காக்கிலும் அங்கும் இந்த உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கடும் பெரிய அளவில் உயரும் என்றும் தாய்லாந்து அரசும் தற்போது தெரிவித்திருக்கிறது. தற்போது இந்த மீட்பு நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக மயன்மார் நாட்டில் இந்த 7.7 மற்றும் 6.6 ரிக்டர் அளவுகளில் ஏற்பட்ட நில அதிர்வானது நாட்டின் பெரும்பான்மையான பகுதிகளில் உணரப்பட்டிருக்கிறது. இதனால் நாடு முழுவதும் இந்த சேதமானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தான் இந்த உயிரிழப்புகள் மற்றும் இந்த சேதங்கள் பல மடங்கு உயரும் என்றும் மயன்மார் அரசு தற்போது அச்சம் தெரிவித்திருக்கிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி முகிலன்.